இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 மற்றும் விஓஓ ஆகிய தேர்வுக்கு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட புத்தகம் தான் இது. ஸோ இந்த புத்தகத்தினுடைய பயன் எப்படி இருக்குன்னா, ஒரு மாணவர் பயிற்சி நிறுவனத்தில் படித்துக்கொண்டு அல்லது ஆன்லைன் டெஸ்ட் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் முழுமையாக ஒரு தயாரிப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம இதை தயாரிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்பதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இதை வந்து புத்தகத்தை தயாரிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே கொடுத்துருவோம். அதே போல் 2005ஆம் ஆண்டு வெளியிட்ட அந்த பழைய பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது உதாரணத்துக்கு பிரித்தெழுதுக வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதை படித்தாலே போதுமானது. இது ஃபண்டமெண்டல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்தி பிழை, ஒற்று பிழை, இந்த பிழை திருத்துக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கவர் ஆகும்போது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்கானோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துட்டாவே போதுமானது. சரிங்களா? அதில் வரக்கூடிய சந்தி பிழைனாவே கண்டிப்பாக வந்து வல்லினம் மிகக்கூடியது, வல்லினம் மிக இந்த அடிப்படையில் தான் வரும். அதே போல் குரில் நெடில் வேறுபாடு நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கிறதுனால ஸோ எது குறில் நெடில், அப்போ குறிலுடைய மாத்திரை அளவு என்ன, நெடிலுடைய மாத்திரை அளவு என்ன, ஸோ எதெல்லாம் வந்து குறி எழுத்துக்கள், எதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதே போல் இதில் மைங்குழி பிழைகள் என்று வரக்கூடிய இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம 8 டைப்பையும் நம்ம கொடுத்துருப்போம். அதில் பர்டிகுலராக குரில் நெடில் வேறுபாடு அதனுடைய விளக்கங்களும் வந்து நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை அடிப்படையாக பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக ஒரு ப்ரிப்பரேஷன் தொடங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா முக்கியமாக லாஸ்ட்டாக எக்ஸாமில் நடந்து இந்த இணை எழுத்துக்கள் இதில் திரும்ப திரும்ப ரிப்பீட் கொஸ்டின் தான் நமக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சுற்றெழுத்துக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள், இது அடிப்படையாக பார்த்திங்கன்னா நம்ம புத்தகத்தை தயாரித்து கொடுத்துருக்கோம். அதே போல் ஒருமைப்பன்மை, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் கொண்டு போகிறது, ஸோ எதெல்லாம் வந்து ஒருமை எதெல்லாம் பன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த வேர்ச்சொலை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமச்சீர் புக்களை பார்த்திங்கன்னா நம்ம வேர்ச்சொல்லாம் எதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை சார்ந்த பார்த்திங்கன்னா பெயரச்சு, வினையச்சு, வினைமுற்று, இயங்கொள் வினைமுற்று, வினையின் பெயர், தொழில் பெயர் இதெல்லாம் கொடுத்துருப்போம். அதே போல் இருதிணையில் வரும்போது அக்ரிணை, உயர்திணை, ஸோ 2 திணையும் வந்து நம்ம எது 5 கொடுத்துருப்போம். அதில் வரக்கூடிய ஸ்கூல் புக்கில் வரக்கூடிய எல்லா டேட்டாஸும் நம்ம இதில் கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வேர்ச்சொல்லிருந்து நம்ம பார்த்திங்கன்னா வினைமுற்று, வினையச்சம், வினையின் பெயர், பெயரச்சம், தொழில் பெயர் இதெல்லாம் கொடுத்துருப்போம். அதே போல் அயற்சொல், தமிழ்ச்சொல் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இலக்கிய வகைகள் வந்து அயற்சொல் எப்படி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் என்ன, அதுக்கப்புறம் வினைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த புத்தகத்தின் அடிப்படையில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் படிச்சுட்டாவே கண்டிப்பாக போதுமானது. பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து இந்த புத்தகம் போதுமானது. அதேபோல் இதில் வரக்கூடிய சந்திப்பிழையாக இருக்கட்டும், இது ஒற்றுப்பிழையாக இருக்கட்டும், சேம் கண்டென்ட் தான். சரிங்களா? ஆனால் சிலபஸ் வைஸ் இருக்கிறதுனால நம்ம அதனுடைய பிழையும் திருத்தமும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே போல் எழுத்து பிழை, ஸோ எழுத்து பிழையில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் வரக்கூடிய முக்கியமான தலைப்பு. அதே போல் இந்த தொடரில் தோன்றக்கூடிய பிழைகள்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சோர்ஸ் இது அடிப்படையில் தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இதிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா அடிப்படைகள் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பிழை இல்லாமல் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அது கடைசியில் பார்த்திங்கன்னா 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அறிதல், இது வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்களோ அந்த அங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த புத்தகம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் யூனிட் 1 ஒரு பார்ட். சரிங்களா? அடுத்த வீடியோவில் யூனிட் 2 நம்ம பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா சொல்லகராதி எத்தனை வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னா 15 வினாக்கள் கேட்குறாங்க. அதே போல் யூனிட் 1ல் எத்தனை கேட்குறாங்கன்னா இலக்கணம், அதில் பார்த்திங்கன்னா 25 வினாக்கள் நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் மாணவர்களுக்கு வந்து பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஏதாவது டெஸ்ட் சீரீஸோ அல்லது ஏதாவது கிளாஸஸோ ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோ அல்லது டெஸ்ட் சீரீஸோ ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா?